ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா ஆந்திர பிரதேஷ் விசாகப்பட்டினம் சிட்டியில் இருக்கிற ஆர்கே பீச் பக்கத்துல தாங்க இருக்கோம். இந்த வீடியோல நம்ம விசாகப்பட்டினத்தோட ஐகானிக் ஆர்கே பீச்சை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நம்ம சென்னைக்கு எப்படி மெரினா பீச்சோ அந்த மாதிரி விசாகப்பட்டினத்துக்கு ஆர்கே பீச் தான் வந்து மெயின் பீச்சு. செம்ம ஹேப்பனிங்கான பிளேஸ். ஸோ இங்க என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம விசாகப்பட்டினம் ஆர்கே பீச்சை சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு, ஈட்டரிஸ் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கும், எங்கெல்லாம் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆர்கே பீச் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலயே பாத்தீங்கன்னா விஎம்ஆர்டிஏ பார்க்னு ஒன்னு இருக்குங்க. வாங்க உள்ள போய் ஃபர்ஸ்ட் குயிக்கா ஒரு 10 மினிட்ஸ் சுத்திட்டு அதுக்கப்புறம் பீச் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்ட்ரி ஃபீ இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி குட்டி குட்டி ஈட்டரிஸ் எல்லாம் இருக்கும். தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுண்டல், பார்க் இல்ல அதனால. ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குக்கு என்ட்ரி ஃபீ வந்து 20 ருபீஸ்ங்க. சில்ட்ரனுக்குன்னா 10 ரூபாய். ஏஜ் 4 to 10 years. டிக்கெட் வாங்கியாச்சு நாம. வாங்க உள்ளுக்குள்ள போய் ஒரு ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போவோம். உள்ள வந்தாச்சுங்க நம்ம ஆர்கே பீச் பார்க்குக்கு. ஈவினிங் டைம்ல தான் நல்லா என்ன சொல்றது லைவ்லியா இருக்கும். இப்ப அவ்வளவா கூட்டம் இல்லை, நம்ம மட்ட மதியானம் இருக்கும். ஒரு மணிக்கு நிறைய ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. உள்ள லான்ஸ் எல்லாம் சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஏரியாஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சிட்டிக்குள்ள நிறைய இந்த மாதிரி ஹேங் அவுட் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள என்ன நல்லா இருக்கு பாருங்க. மல்டி பர்பஸ் லான், ஸ்கேட்டிங் ரிங்க், எக்ஸிபிஷன் ஸ்பேசஸ், ஃபுட் கோர்ட்ஸ், போட் வியூ பாயிண்ட், போட்டிங் கிளப் இதெல்லாம் இருக்கும். கேவெல்லாம் கூட இருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். ஸோ இங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கடற்கரையிலேயே வந்து மியூசியம், நேவி மியூசியம், சப்மரைன் மியூசியம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அது தனியா நம்ம பார்ப்போம். ஓகேவா, இங்க பாருங்க குட்டிஸ் கிரிக்கெட் எல்லாம் விளையாண்டு இருக்கு. ஸ்கூல் பசங்க ஃபுல்லா விளையாண்டு இருக்காங்க. இங்க டூர் வந்திருப்பாங்க போல, ஸ்கூல் டூர். உள்ள குட்டி குட்டி கேன்டீன்ஸ் எல்லாம் இருக்குங்க நிறைய. அங்கங்க டைரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க எந்தெந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு. மக்களே, பார்க்குக்குள்ள பாத்தீங்களா அழகா 2 சைடு வந்து மூங்கில் மரங்கள்ங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துருச்சா? எல்லாமே 2 லைன்ஸ் அப்படின்னு வருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. இங்க பாருங்க மேரேஜ் போட்டோகிராஃபி நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் போனா நமக்கு போட் வியூ பாயிண்ட் இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு ஸ்கூல் கிட்ஸ் வந்திருக்காங்க பாருங்க. ஒரு 2-3 பஸ்ல வந்திருப்பாங்க போல. இதுக்கு பேரே பேம்பூ ரோடு தான். எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆக்சுவலா நம்ம ஆந்திரா டூரிசம் போர்டு சூப்பராகவே டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க விசாகப்பட்டினத்துல இருக்கிற நிறைய ஏரியாஸ். உண்மையிலேயே நிறைய எக்ஸாட்டிக் லொகேஷன்ஸ் தான் சொல்லணும். ருஷிகொண்டா பீச் எல்லாம் டாப் நாச்சா இருந்துச்சு. கைலாசகிரி ஹில்ஸும் சூப்பரா இருந்துச்சு. ஓகே, இங்கிருந்து வியூ பாயிண்ட் வந்து இந்த சைடு போகணுமா? வாங்க போவோம். இந்த டெசர்ட்ல வர பாம் ட்ரீஸ் மாதிரியே இருக்குல்ல. உள்ளுக்குள்ள ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. எக்கச்சக்க ஸ்கூல் கிட்ஸ் வந்திருக்காங்க. எங்க பார்த்தாலும் குரூப்பா ஸ்கூல் கிட்ஸ் இருக்காங்க. 4-5 பஸ் வந்திருக்கும் போல. சுஜலாம் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர். மக்களே, நம்ம ஆர்கே பீச்சுக்குள்ள பார்க்கில் இருந்து பீச் சைடு உள்ளுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கோங்க. இங்க வந்து நிறைய இந்த பிளான்டேஷன்ஸ், அலையாத்தி காடுகளோ அது ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய பிளான்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த கடற்கரையில வளர்ற மரங்கள் பத்தி. வாவ், சூப்பரா இருக்குங்க. இருங்க காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஸ்விம்மிங் இஸ் ப்ராஹிபிட்டட் ஹியர். வருண் பீச், ஆர்கே பீச்சுக்கு பக்கத்துல இந்த குட்டி பீச்சுக்கு வருண் பீச்னு பேர் வச்சிருக்காங்க.
இந்த மாதிரி ஃபுல்லா வந்து பிளான்டேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மக்களே, இதுதாங்க ஆர்கே பீச்சோட மினி வெர்ஷன். நம்ம பார்க்குக்கு பின்னாடி இருக்கிற பீச்சுங்க. ஃபுல்லா பாறைகளா இருக்குங்க. இங்க மலைகள் வந்து பீச் வரைக்கும் இருக்கிறதுனால நிறைய பாறைகள் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே பாறைகளா தான் இருக்கு. இதுக்குள்ளெல்லாம் இறங்குறதே ஆபத்து தான். சடனா ஏதாவது பாறைகள்ல வலிக்கு விழுந்தோன்னு வச்சுக்கோங்களா, அதனால தூரத்துல நின்று என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? லைட் ஹவுஸ் அங்க இருக்கு பாருங்க, ஆர்கே பீச் லைட் ஹவுஸ். அது உள்ள இப்போ அனுமதி இல்லை போல, பழைய லைட் ஹவுஸ் ஆயிடுச்சான். அதனால மேபி எத்தனை மணிக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல, போகும்போது பார்த்துட்டு போகலாம். இந்த பிளான்டேஷன் காமிச்சல இங்க பாருங்க, விஎம்ஆர்டிஏ பார்க் விசாகப்பட்டினம்ல 2025 1.5 ஏக்கர்ஸ் நட்டிருக்காங்களாம். ஷெல்டர் பெல்ட் பிளான்டேஷன் சைட். மக்களே, ஃபுல்லா ஸ்கூல் கிட்ஸ் தாங்க. ஒரு 4-5 ஸ்கூல்ல இருந்து கிட்ஸ் வந்திருப்பாங்க போல. ஒரே அவங்களோட கூட்டமா தான் இருக்கு எங்க பார்த்தாலும். ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லயே நம்ம ஆர்கே பீச் ஸ்டார்ட் ஆயிரும், மெயின் ஆர்கே பீச். இது வந்து ஆர்கே பீச்சோட ஸ்டார்டிங்ல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான பார்க். உண்மையிலேயே இவ்வளோ பெரிய பார்க்க பீச் சைட்ல மெயின்டைன் பண்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு சின்ன ஓயாசிஸ் மாதிரி இருக்கு சிட்டி பீச்சுக்கு பக்கத்துல. இங்க பாருங்களா, ஒரு சூப்பரான ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க. மேல குளோபு, அப்படியே மக்கள் வந்து பிடிச்சு ஏறுற மாதிரி சூப்பரா இருக்குல்ல. வளைச்சு போட்டோ ஷூட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்களா, கேமராமேன் என்ன நல்லா பண்ண வேண்டியதா இருக்குன்னு. படுத்து உருளணும் போல இருக்குங்க. சூப்பரான போட்டோகிராஃபி எல்லாம் எடுக்கிறதுக்கு. மேரேஜ் போட்டோகிராஃபி தான் எடுத்துட்டு இருக்காங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட்டா போஸ்ட் வெட்டிங் ஷூட்டான்னு தெரியல. வெரி இன்ட்ரெஸ்டிங். மக்களே, ஒரு இடம் பாக்கி இல்லாம எல்லா இடமும் குட்டீஸ் தாங்க இருக்காங்க. they have occupied the parkனே சொல்லலாம். இங்க பாருங்க, இதுதான் கேவுங்க. ஒரு குட்டி கேவ் சும்மா பண்ணி வச்சிருக்காங்க, உள்ளுக்குள்ள போயிட்டு வெளியே வர்ற மாதிரி. இங்க என்ட்ரன்ஸ் இருக்கு, அந்த நேரம் ஒரு எக்ஸிட் இருக்கு. கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா ஆட்டம் போட்டு இருக்குது பாருங்க, எல்லாம் சுத்தி. மக்களே, கேவ் சுத்தி என்ன மாதிரி பியூட்டிஃபுல்லான இந்த போகன்வில்லா பண்ணிருக்காங்க பாருங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு. நல்லா ரிலாக்ஸ் பண்றதுக்கு நிறைய ஏரியாஸ், அங்கங்க வந்து குட்டி கேன்டீன்ஸ், செம்ம வைபிங்கா பண்ணிருக்காங்க. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன போட் கிளப் வேற இருக்கு. நல்லா பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு ரைடிங் போட் ரைடு வேற போயிட்டு இருக்காங்க. ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குல்ல. பெடல் போட்டிங், பசங்க பெடல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க மெதுவா. செம்ம பியூட்டிஃபுல்லான ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த பீச்ல. உண்மையிலேயே இம்ப்ரெசிங்கா இருக்கு. இங்க பாருங்க, அங்கங்க சுத்தி லான்ஸுங்க. இதுதான் பழைய லைட் ஹவுஸ், அம்போன்னு நிக்குது பாருங்க. அபண்டன்ட் லைட் ஹவுஸ் போல. ஸோ இங்கிருந்து நம்ம பின்னாடி போயிட்டு பீச் வியூ பார்க்கலாம். இந்த லைட் ஹவுஸ்க்கு அந்த பக்கம் தான் வந்து மேஜர் பீச் ஏரியா இருக்கு. இங்கேயும் ஒரு குட்டி பீச் இருக்கு பாருங்க. எல்லாம் ஆர்கே பீச்சோட ஒரு பார்ட் தான். பட் அங்கங்க வந்து கொஞ்சம் குட்டி என்ட்ரிஸ் இருக்கும் உங்களுக்கு. இது வழியாவே போயிடலாம் ஆர்கே பீச்சுக்கு. வைசாக் மக்கள் உண்மையிலேயே லக்கி பீப்புள்ங்க. எத்தனை இடங்க அவங்களுக்கு, அழகழகான பீச்சஸ், அப்படியே மலை குன்றுகள், கைலாசகிரி மலை குன்றுகள், சிம்மாச்சலம் மலை குன்றுகள், ஐயோ ருஷிகொண்டா பீச்சு, ருஷிகொண்டா பீச்சில் இருந்து யார்டா பீச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா
எல்லாமே இருக்குங்க. மலைகள், ஐடி பார்க்கு, மேல மலை மேல இருக்கிற கோவிலுக்கு போறதுக்கான கேபின், இது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ரோப்வே. சான்ஸே இல்லை. இங்க பாருங்க எவ்வளவு மெனக்கெட்டு ஒரு போட் கிளப் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள நிறைய குட்டீஸ் போட்டிங் போயிட்டு இருக்குங்க. உண்மையிலேயே வைசாக் பீப்புள் இஸ் ரியலி லக்கின்னு தான் சொல்லணும். இங்க பாருங்க 2 போட்டும் ரகலை பண்ணிட்டு போயிட்டு இருக்குதுங்க. பாருங்க அடுத்த பேட்ச் ரெடி ஆகுறாங்க. அங்க இருக்கு காஸ்ட் எவ்வளவுன்னு பார்க்கலாம். டிக்கெட் கவுண்டர் இங்க வச்சிருக்காங்க. நிறைய போட்ஸ் இருக்குங்க. பெடல் போட்ஸ் தான் எல்லாமே. போட் கிளப் வந்தாச்சுங்க. எல்லா குட்டீஸும் போட்டிங் போக ஆரம்பிச்சிருச்சுங்க. 2-3 பேர் போனதுக்கு அப்புறம் பெடல் போட்ஸ் அண்ட் இன்ஜின் போட்ஸ் ஆல்சோ அவைலபிள். போட்டோ ஷூட்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ், ஃபேமிலி கேதரிங், ஸ்டூடெண்ட்ஸ் கெட் டுகெதர் எல்லாமே இங்க பண்ணலாமா. டியூரேஷன் 15 minutes. 9 AM to 8:30 PM. காஸ்ட் வந்து ஈச் போட் மினிமம் காஸ்ட் ₹200. 2 adults plus 2 kids. 4 பேர் போலாமா ஒரு போட்ல. எக்ஸ்ட்ரா பர்சன்னா அடல்ட்டுக்கு ₹100, கிட்ஸ்க்கு ₹50. லைஃப் ஜாக்கெட்ஸ் வேணும்னா ₹50 எக்ஸ்ட்ரா. இதுதான் காஸ்ட்டுங்க. மக்களே போட் கிளப்ல இருந்து வந்தாச்சுங்க. இங்க பாருங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கான ஏரியாஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய கிட்ஸ் பிளே ஏரியா. வெரி நைஸ். உண்மையிலேயே தாறுமாறான மெயின்டெனன்ஸுங்க. இவ்வளோ பெரிய பார்க்கை பீச் ஓரத்தில் மெயின்டைன் பண்ணுறதுனா சும்மா இருக்கிற காரியமா. நல்ல பிளே ஏரியா வச்சுருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க. கீழே விழுந்தா கூட அடிப்படாத மாதிரி நிறைய ரப்பர் போட்டு வச்சுருக்காங்க. கீழே தெரியுதா மேட் ஃபினிஷு. பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க மக்களே. இங்கே பாருங்க சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா தவிர இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுத்தியாச்சுங்க நம்ம பார்க்கு. ஆர்கே பீச் பார்க் சூப்பரா இருக்கு. மெனக்கெட்டு எவ்வளவு பியூட்டிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. மெனக்கெட்டுன்னு இல்ல, மக்கள் பாக்குறதுக்காக தானே வச்சிருக்காங்க. பட் ₹20 கண்டிப்பா ஒருத்துங்க. எல்லாமே பார்க்கலாம் நீங்க. பீச் வியூ பின்னாடி இருக்கு. உள்ளுக்குள்ள நிறைய இந்த மாதிரி அழகழகான ஃபவுண்டைன்ஸ், நிறைய கேன்டீன்ஸ். இங்க பாருங்க எல்லா பக்கம் அங்கங்க கேன்டீன்ஸ் இருக்கு. குட்டீஸ் விளையாடுறது, குட்டீஸுக்கு தாங்க இங்க எக்கச்சக்கமான ஸ்கேட்டிங் போர்ட்ல இருந்து பேஸ்கெட் பால் எல்லாமே வச்சிருக்காங்க. பேஸ்கெட் பால் கோர்ட், போட்டிங் கிளப் அங்க பாருங்க. போட்டிங் கிளப் அங்க இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். பேஸ்கெட் பால் கோர்ட் இங்க இருக்கு. இங்க பின்னாடி சூப்பரா பியூட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்கப்பா. தாறுமாறு தக்காளி சோறு. சரி கிளம்புமா, போயிட்டு மெயின் ஆர்கே பீச் பார்ப்போம் வாங்க. சூப்பர்ப்பா, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் விசாகப்பட்டினம்ல. ஸோ மக்களே இப்போ நாம் என்ன செய்வோம், பார்க்கில் இருந்து வெளியே போயிட்டு அப்படியே ஒரு வாக் போக வேண்டியதுதான். கிட்டத்தட்ட 4 to 5 kilometers இருக்குங்க என்டையர் ஸ்ட்ரெச் ஆஃப் ஆர்கே பீச். ஸோ அப்படியே மெதுவாக நட போட்டுட்டு வழியில் நிறைய கஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸு, நிறைய ஹேங் அவுட் பாயிண்ட்ஸ், வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டே போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆர்கே மெயின் பீச் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. இந்த ஏரியால இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பியூட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா குரோட்டன்ஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு அநியாயம் பண்ணியிருக்காங்க. பீச் ஃப்ரண்ட்டை பார்த்து பார்த்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள்லாம் இருக்கும். இன்னும் சாயங்காலம் ஆக ஆக செம்மையா இருக்குமா. இங்க பாருங்க இந்த பார்க் விசாகப்பட்டினம் ஏதோ புதுசா சிலை ஓபன் பண்றாங்க போல. சூப்பரா லான்ஸ் எல்லாம் போட்டு அழகா வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் போகன் வில்லா செடிகளும் கியூட்டான, எப்படி ஒரே செடியில இவ்வளவு கலர்ஸ் இருக்குன்னு தெரியலங்க.
எல்லோ, பிங்க், ரெட்டு, ஒயிட் எல்லாம் கலந்த கலவையா இருக்கு இந்த போகன் வில்லா. இங்கேயும் ஃபவுண்டைன் இருக்கு பாருங்க, ஃபுல்லா இந்த ரவுண்டானா சுத்தியும். மக்களே, நம்ம மெயின் ஆர்கே பீச் ஸ்டார்ட் ஆயிர இடத்துக்கு வந்தாச்சுங்க. இங்க ஃபுல்லா நேவல் பேஸ் இருக்குல்ல, அதனால நிறைய சப்மரைனோட மாடல்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் கியூட்டா ஒரு ஆப்பிரிக்கன் யானை நின்னுட்டு இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க சில. நல்லா பியூட்டிஃபை பண்ணிருக்காங்க, செம்மையா இருக்கு பீச் ஃப்ரண்ட். இதெல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் பிளாட்ஸ்ங்க, இந்தியன் நேவியோட டிஃபென்ஸ் பிளாட்ஸ். மக்களே, பீச் ஃப்ரண்ட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? என்ன மாதிரி அழகுபடுத்தி வச்சிருக்காங்க பாருங்க, சும்மா இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு இருக்குங்க. இங்க பாருங்க, வரி குதிரை, டிராகன்ஸ், தலைவர்களோட சிலை நிறைய இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஆல் எபிலிட்டிஸ் பார்க்னு இருக்கு. அப்புறம் மெயின் பீச் ஸ்டார்ட் ஆயிரும். இங்கிருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ்க்கு ஃபுல் ஸ்ட்ரெச் பீச் தாங்க, கண்ணில் திரியிற தூரம் வரைக்கும். ஸோ அப்படியே மெதுவா நம்ம ஒவ்வொரு ஏரியாவா பார்த்துட்டு நட போடலாம், ஓகேவா? எப்படி வந்து ஒரு 1 hour ஆயிடும் நம்ம முடிக்கிறதுக்கு. அப்படியே மெதுவா பார்த்துட்டே போவோம். இங்க பாருங்க, இது பே வியூ ஹோட்டல். நிறைய இந்த மாதிரி 3 star 4 star 5 star ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். YMCA இருக்கு, YMCA-ஓட ஹாஸ்டல், யூத் ஹாஸ்டல் சொல்லுவாங்கல்ல, யூத் ஹாஸ்டல் இருக்கு. நிறைய இந்த மாதிரி சாட் கடைகள்லாம் இருக்கும். இங்க பாருங்க, பீச், மெயின் ஆர்கே பீச். பீச்ல இந்த மாதிரி நிறைய அங்கங்க குட்டி குட்டி ஓஎஸ்எஸ் மாதிரி தென்னை மரங்கள் வளர்த்தி இருக்காங்க, மக்கள் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. நல்லா இருக்குல்ல, நிறைய ஃபுல்லா பாறைகளா தாங்க இருக்கு பீச் ஃபுல்லாவே. மக்களே, பீச் வந்துட்டு தேங்காய், மாங்காய், பட்டாணி சுண்டல் சாப்பிடாம இருந்தா எப்படி? மூரி மிக்சர் கடையில நம்ம சாப்பிட போறோம். 30 ரூபா ஒண்ணு. சாப்பிட்டு அப்படியே நம்ம மெதுவா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஓகேவா? நிறைய குல்ஃபி கடைகள்லாம் இருக்கு. இன்னும் சாயங்காலம் ஆக நிறைய கடைகள் இருக்குமா. அங்க தெரியுது பாருங்க, ஒரு தூண் மாதிரி நம்ம அசோகா சிம்பளம் இருக்குல்ல, அது வந்து நேவி அண்ட் சப்மரைன் மியூசியம்ங்க. ஒரு பக்கம் வந்து ஏர்கிராஃப்ட் வச்சிருப்பாங்க, ஒரு பக்கம் வந்து சப்மரைன் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கோகோ அரீனான்னு சொல்லி நிறைய கோகோ அரீனா, இது நம்பர் 6th கோகோ அரீனா. இது மாதிரி கிட்டத்தட்ட 10-20 கோகோ அரீனா இருக்கும். பாருங்க, ஒரு 10-50 தென்னை மரத்தை நட்டி அழகா இந்த மாதிரி மக்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, நிழல்ல ரெஸ்ட் எடுத்துட்டே பீச்சை ரசிக்கிறதுக்காக பண்ணி வச்சிருக்காங்க. வேற லெவலுங்க விசாகப்பட்டினம். பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க மக்களுக்கு. நல்லா இருக்குல்ல பீச் பார்க்கறதுக்கு. பட் ஆனா ஸ்விம்மிங் கண்டிப்பா டேஞ்சரஸ் தாங்க, ஃபுல்லா பாறைகளா இருக்கு. ஸோ தண்ணியில எல்லாம் இறங்க வேண்டாம் மக்களே. அழகா இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சூப்பரா பீச் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த பக்கம் இன்னும் ஐஸ்கிரீம், குல்ஃபி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஏதாவது வாங்கிட்டு நீங்க இங்க வந்து உட்காந்து சாப்பிட்டு பீச்சை பார்த்துட்டு ரசிச்சுட்டு சாப்பிடலாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன் ஆஃப் த கோகேபேல் உட்காந்து தேங்காய், மாங்காய், பட்டாணி சுண்டல் சாப்பிட்டு இருக்கோங்க. இங்க ஏதாவது செருமுறின்னு சொல்றாங்க. நல்ல காரசாரமா சூப்பரா இருக்கு. அண்ட் அழகா இந்த தென்னை மரத்துக்கு கீழே பீச்சுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு சாப்பிடுறது இருக்கு. அதுவும் சிட்டிலேயே இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்கன்னா கேட்க வேணும். இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். நாம விசாகப்பட்டினம் செம வைப்புங்க. தேங்க்ஸ் தான் சொல்லணும் விசாகப்பட்டினம் முனிசிபல் கார்பரேஷனுக்கு. இந்த மாதிரி அழகா எவ்வளோ இடம் பண்ணி வச்சிருக்காங்கப்பா, மக்கள் ரிலாக்ஸ் பண்ண. அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. சூப்பரா இருக்கு. பீச் ஓரத்துல வளர்ந்துருக்கு பாருங்க. யார் தண்ணி ஊற்றுவாங்கன்னு தெரியல, ஆனா பசுமையா இருக்கு பாக்குறதுக்கு. ஐ திங்க் தண்ணி கேன் கொண்டு வந்து ஊத்திட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன், 3-4 டேஸ்க்கு ஒரு டைம். சரிங்க, சாப்பிட்டு அப்படியே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ சப்மரைன் மியூசியம், நேவி மியூசியம் எல்லாம் வரணும்னா 2 மணிலேருந்து ஓப்பன் பண்ணுவாங்க, ஓகேவா? அதுவும் பீச்சில் பார்த்துட்டு அப்படியே இங்கே நைட்டும் பீச்சில் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஸோ மதியம் 2 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு 6-7 மணி வரைக்கும் பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். செம்ம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆர்கே பீச்சில். இங்கே பாருங்கள், அழகாக கீழே இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் கொண்டு வந்துட்டா ஒரு குட்டி பிக்னிக் மாதிரி நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. நல்லா பசுமையாக இருக்குங்க. காஞ்ச ஓலைகள் எல்லாம் வெட்டிடுறாங்க, மக்கள் மேலே விழுந்துருமோ என்னமோன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், கோகே பேலிருந்து பீச்சுக்குள்ளே வந்திருக்கோங்க. அழகா இருக்கா இந்த மாதிரி கொக்கோ பேஸு, ஓஎஸ்எஸ் மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. அங்க ஒரு கொக்கோ பே இருக்கு பாருங்க, சூப்பர்ல, நீட்டா இருக்குங்க பீச், எந்த குப்பையும் இல்லைங்க. ஸோ மக்களே, நம்ம கோகே பேல இருந்து கிளம்பியாச்சுங்க. இங்க பாருங்க, ஸ்விம்மிங் இஸ் ப்ரொஹிபிட்டட் ஹியர்னு போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய பாறைகள் இருக்குங்க, நமக்கு பார்த்தாவே தெரியுது இங்க கடலுக்குள்ள என்டர் ஆகக்கூடாதுன்னு. அழகா போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்துடணும். அப்படியே ஃபுல் ஸ்ட்ரெச்சு பீச் தாங்க. அப்படியே நம்ம மேலே போயிட்டு வேற என்னென்ன ஈட்ரிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே ஒரு நடைய போடுவோம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பீச் ஃப்ரண்ட் வாக்வேங்க. அப்படியே சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட் ஆன் வீல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த வேன்லயே வச்சு ஃபுட் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி கடைகள்லாம் நிறைய இருக்கும். டீ காஃபி கடைங்க, நிறைய கெஃபேஸ், ஃப்ரைட் ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டல்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும். இங்க நம்ம பாக்குறது வந்து விக்டரி அட் சி 1971 வார் மெமோரியல் இது மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம விசாகப்பட்டினம் பீச்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஐஎன்எஸ் குர்சுரா சப்மரைன் மியூசியம் இருக்குங்க. ஸோ அவங்களும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க போல பீச் மெயின்டெனன்ஸ்க்கு. எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்களா. மியூசியம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருக்குங்க. மியூசியம் வீடியோ இதுக்கு அடுத்து போடுறேன், அதுவும் பார்க்காம இருந்தா பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். கார்வார்ல நம்ம வார்ஷிப் மியூசியம் பார்த்தோம். விசாகப்பட்டினம் பீச்ல ஐஎன்எஸ் குர்சுரா சப்மரைன் மியூசியமும் ஏர்கிராஃப்ட் மியூசியமும் இருக்கு. ஹெலிகாப்டர் மியூசியம் கூட இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் விக்டரி அட் சி 1971 வார் மெமோரியல்ங்க. சூப்பரா பீச் ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி நிறைய மெமோரியல்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. மக்களே, அடுத்த கோகே பே வந்துருச்சுங்க. அங்கங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா அழகா வச்சிருக்காங்க. குட்டி குட்டி தென்னந்தோப்புகள், கொக்கோ பேன்னு சொல்லிட்டு. சூப்பர் ஐடியாங்க. எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். மெரினா பீச்ல எல்லாம் கூட இந்த மாதிரி கொக்கோ பே அமைக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, பீச் ஃப்ரண்ட்ல 2 சைடுமே வந்து இந்த மாதிரி சூப்பரா பியூட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஏர்கிராஃப்ட் அண்ட் சப்மரைன் மியூசியம் பக்கத்துல வந்தாச்சு. இந்த பக்கம் இருக்கிறது ஏர்கிராஃப்ட் மியூசியம், ஆப்போசிட் சைட்ல சப்மரைன் மியூசியம். நிறைய சாட் கடைங்கள்லாம் இருக்கா. இங்க பாருங்க, கொக்கோ அரீனா 4. கியூட்டா இருக்குல்ல, ஆனா ஒரு தேங்காய் காணோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம TU-142 ஏர்கிராஃப்ட் மியூசியம், ஐஎன்எஸ் குர்சுரா சப்மரைன் மியூசியம்ங்க. சப்மரைன் அங்க இருக்கு பாருங்க. இது நான் டீடைல்டா உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதெல்லாம் தனி வீடியோவா உங்களுக்கு டீடைல்டா காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விசாகப்பட்டினம் ஆர்கே பீச்சில் இருக்கிற முக்கியமான பிளேஸுங்க இது. ஜெட் ஏர்கிராஃப்ட் மியூசியம், ஹெலிகாப்டர் மியூசியம், ஏர்கிராஃப்ட் மியூசியம், சப்மரைன் மியூசியம் 4 ஒரே இடத்துல இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆர்கே பீச் வந்தா முக்கியமா பார்க்க வேண்டிய இடத்துல இந்த 4 முக்கியமானதுங்க. இதை பத்தி எக்ஸ்க்ளூசிவா ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க, ஓகேவா? இப்போ வாங்க அடுத்தடுத்து நம்ம ஆர்கே பீச்சில் இருக்கிற பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஈவினிங் ஆக பாத்தீங்கன்னா நல்லா லைவ்லி ஆயிருங்க, நிறைய மக்கள் வருவாங்க.
நிறைய டூரிஸ்ட் வருவாங்க ஹேங் அவுட் பண்றதுக்கு. செம்ம சூப்பர்பான பிளேஸ். இந்த மியூசியம்ஸ் எல்லாம் வந்து 2 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மதியம் வந்தீங்கன்னா லஞ்சுக்கு அப்புறம் இதெல்லாம் இந்த மியூசியம் எல்லாம் பார்த்துட்டு பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு செம்மையா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆர்கே பீச் பார்த்தீங்கன்னா நம்ம விசாகப்பட்டினம் மக்களுக்கு முக்கியமான ஹேங் அவுட் ஸ்பாட்டுங்க. நம்ம சென்னையோட மெரினா பீச் மாதிரி இங்க பாருங்க ஆப்போசிட்ல மெட்ராஸ் ஃபில்டர் காஃபி, கந்தாரி ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, கெஃபே இருக்கு. செம்ம லைவ்லியான பிளேஸுங்க. ஃபுட்டுக்கு, ஹேங் அவுட்டுக்கு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே தலைவர்களோட சிலையெல்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரியே தான். ஜாகிங் எல்லாம் போலாம். இங்க பாருங்க ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் வச்சிருக்காங்க. டிபிக்கல் பீச்ல என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அப்பா சடனா ஏன் இவ்வளவு ஹாரன் போட்டாருன்னு தெரியல நம்ம ஏபிஎஸ்ஆர்டிசி டிரைவர் அண்ணா. ஸோ சிட்டியில இருக்கிற எல்லா பிளேசஸ்ல இருந்து உங்களுக்கு ஆர்கே பீச் வர்றதுக்கு டைரக்ட் பஸ் அவைலபிளா இருக்கும். ஆட்டோஸும் நிறைய அவைலபிளா இருக்கும், ஷேர் ஆட்டோஸும். ஓகேவா? பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கேக் வைக்கிற இதெல்லாம் இங்கதாங்க நடக்கும். அதனாலதான் சொன்னேன், விசாகப்பட்டினம் மக்களுக்கு இது உணர்வோட ஒன்றிய பிளேஸ் ஆர்கே பீச். எல்லா வேலையும் இங்கதான் பண்ணுவாங்க. ஓ இங்க பாருங்க, பையன் போல டாடி அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்காரு அந்த எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ சூப்பரா இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் மேக் பண்ணலாம் மக்களே. ஃபுல்லா வந்து ஃபிஷிங் போட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். பாக்குறதுக்கே வந்து சூப்பரா இருக்குங்க. செம்ம வைபிங்கான பீச். எவ்வளவு கிளீனா இருக்குன்னு மட்டும் பாத்துக்குங்க. எல்லாம் மெஷினரி வச்சுதான் கிளீன் பண்றாங்க. அந்த மெஷின் ஓடுன வழித்தோட தெரியுது. வாவ் மேன், சூப்பரா இருக்குங்க பீச். செம்ம லைவ்லியா. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடங்க. மெட்ராஸ் ஃபில்டர் காஃபி, ஜென்சி ராம்பியூன் ஏதோ ஒரு கெஃபே இருக்கு, கந்தாரி ரெஸ்டாரண்ட், இந்தியன் சைனீஸ் தந்தூரி, இந்த மாதிரி குல்ஃபி கடைங்கெல்லாம் இருக்கும் குட்டி குட்டியா. மக்களே அங்கங்க இந்த கோகோ அரீனா பண்ணிருக்காங்க பாருங்க, தென்னந்தோப்பு. நம்பர் வேற போட்டிருக்காங்க, கோகே அரீனா 1, கோகோ அரீனா 2ன்னு. இது வந்து கோகோ அரீனா 3ங்க. வேற லெவல்ங்க. இங்க பாருங்களா, இந்த என்விரான்மெண்ட் மட்டும் பாருங்க. அழகா அலையடிக்கிற பீச்சு, சூப்பரா ஒரு தென்னந்தோப்பு, தென்னை மரத்துக்கு அடியில அழகா இந்த உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான பிளேஸ் வேற போட்டிருக்காங்க. சோ கியூட் மேன், வெரி வெரி இம்ப்ரெஸ்டுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு ஆர்கே பீச். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோகோ அரீனா 3க்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா பரிஸ்டா காஃபே இருக்குங்க. ஹேங் அவுட் பண்றதுக்கும் நிறைய பிளேசஸ், ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் வேற இருக்கு. தி திக் ஷேக் ஃபேக்டரின்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஜிவிஎம்சி அக்வா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்னு இருக்கு. அங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ரோட் சைட் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க கீழே இருக்கு பாருங்க நிறைய. இந்த வாக்வேலயும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். கார்ன் கிடைக்கும், சூப்பரா தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல், இந்த மாதிரி ஹார்ஸ் ரைட்ஸ் அங்கங்க வச்சிருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கெல்லாம் குறைச்சலே இல்லைங்க. ஷேர் ஆட்டோஸ் நேரா வந்து பீச்லயே டிராப் பண்ணிடுவாங்க மக்களே. ஐஸ்கிரீம் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. குல்ஃபி ஐஸ்கிரீம்ஸ், ஸ்மூத்திஸ் இதெல்லாமே அவைலபிளா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கோகோ அரீனா 1ங்க, நம்ம தென்னந்தோப்பு 1. அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஏபி டூரிசம் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கும். நீங்க ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் எடுக்கிறதுனா இங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாங்க. இங்க உங்களுக்கு அரக்கு காஃபி இருக்கு, ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இங்கிருந்து உங்களுக்கு ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் டிக்கெட் கவுண்டர்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இங்க நீங்க டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். இது வழியா போனீங்கன்னா சி ஷோர் ஓரத்திலேயே வந்து உங்களுக்கு ஹைவே இருக்குங்க. இதுல ருஷிகொண்டா பீச் வரைக்கும் உங்களுக்கு போகலாம். டபுள் டெக்கர் ரூஃப் டாப் பஸ்ல டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்குங்க.
நான் போன வீடியோலயும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்க அரக்கு காஃபி இருக்கு பாருங்க. விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல அரக்கு ஹில்ஸ்ன்னு இருக்குங்க. அதுக்கும் போறோம். அடுத்தடுத்த வர வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த அரக்கு காஃபியோட ரீட்டைல் அவுட்லெட்ஸ் போட்டிருக்காங்க மக்களே. காஃபி எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? கண்டிப்பா விசாகப்பட்டினம் வந்தா அரக்கு காஃபி கெஃபேஸ்ல ரிலீஸ் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? நம்ம ஏபி டூரிசம் இன்ஃபர்மேஷன் சென்டர் பக்கத்துலயே வந்து ஒரு அரக்கு காஃபி சென்டர் இருக்கு. அங்க சப்மரைன் மியூசியம் எல்லாம் பார்த்தோம்ல, ஏர்கிராஃப்ட் மியூசியம், அங்கேயும் அரக்கு காஃபி சென்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? காஃபி ஃபேவரட்டா இருந்தா மிஸ் பண்ணக்கூடாத இடங்கள் இதெல்லாம் விசாகப்பட்டினம் ஆர்கே பீச்ல. சோ இதுதான் தென்னந்தோப்பு. இதோட தென்னந்தோப்புகள் முடியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஆர்கே பீச் பஸ் ஸ்டாண்ட் வரும். மக்களே, இதுதான் பீச் கிளீன் பண்ற டிராக்டருங்க. பீச் கிளீனர்னே போட்டு போயிட்டு இருக்குங்க. அப்படியே மணலை வாரி எடுத்து கிளீன் பண்ணி குப்பைகள் எல்லாம் எடுத்துட்டு மணலை மட்டும் விட்டுரும் போல. ஹைடெக்கா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க போங்க. இங்க பாருங்க, கோகோ அரினும் 1 தென்னந்தோப்பு 1 கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா தென்னந்தோப்புக்கு பக்கத்துலயும் இந்த மாதிரி தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுண்டல் விற்கிறாங்க. அழகா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு தென்னந்தோப்புக்குள்ள உட்காந்து கடலை ரசிச்சுட்டு வைப் பண்ணிட்டு போலாம். அழகா தென்னை மரத்துக்கு அடியில ஒரு டேபிள் மாதிரி அமைப்புகளும் பண்ணிடுறாங்களா. நிழல்ல அழகா வைப் பண்ணிட்டு போக சூப்பரான பிளேசஸ்ங்க. ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, குட்டி குட்டி கார்ட்ஸ். சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏர்லியா சன்செட் ஆயிருதுங்க. 6 மணிக்கெல்லாம் இருட்டிடுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோகோ அரினா தென்னந்தோப்புக்கு 1 ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சுபம் கெஃபேன்னு ஒரு மல்டி கியூஷன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. சுபம் கெஃபேக்கு கீழே ஐபேக்கோ இருக்கு. அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன்ஸ்னு ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கெஃபேஸ் எல்லாம் கூட உங்களுக்கு அப்படியே பார்த்துட்டு டைனிங் பண்ற மாதிரியே அமைச்சிருக்காங்க. பைக்கர்ஸ், ஷேர் ஆட்டோஸ்னு ஒரே சவுண்டா வைபிங்கா தான் இருக்கும். எல்லா பக்கமுமே பீச் எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க மக்களே. காமிச்சாலாம் அந்த வண்டி போன வழித்தடம் தெரியுதா உங்களுக்கு? நீட்டா கிளீன் பண்ணி விட்டுட்டு போயிருதுங்க. பீச் ரோடு ஃபுல்லாவே இந்த மாதிரி சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. பியூட்டிஃபிகேஷன் ஒர்க்கு கியூட்டா இருக்குல்ல. எல்லா குழந்தைகளை கூட்டிட்டு போய் அங்க போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க டிராகன் மேல வச்சு. மக்களே, ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் பஸ் பாருங்க. இந்த பஸ் தாங்க சொன்னா ஏபி டூரிசம் சென்டர்ல புக் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓபனா வச்சிருக்காங்க பாருங்க. செம்ம கூலா இருக்கா. சோ இது கூட ட்ரை பண்ணலாம் நீங்க. பார்க்கிங் பே கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கிங் பேக்கு அடுத்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரேட்டர் விசாகப்பட்டினம் முனிசிபல் கார்பரேஷன் பீச் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ங்க. இது பீச் வாலிபால் விளையாண்டு இருக்காங்க பாருங்க. லைட்டிங்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணிருக்காங்க. நைட்டு கூட விளையாடலாம் போல. கியூட்ல கேமல் ரைடு கூட இருக்கு மக்களே அங்க. சோ கியூட். எவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. மத்ஸ்ய தர்ஷினின்னு இருக்கு. அக்வேரியம்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பாருங்க. ஓகேவா? காலையில 9 AM இருந்து நைட் 9 PM வரைக்கும் ஓபனா இருக்குமா மத்ஸ்ய தர்ஷினி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் ஆர்கே பீச் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்க ஒரு கியூட்டா ஒரு பெங்காலி டைப் டெம்பிள் இருக்கு பாருங்களா. அழகா இருக்குல்ல. அங்க இருக்கு பாருங்க பஸ் பே. ஆர்கே பீச் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு மக்களே. வா, இங்க பாருங்க கியூட்டா புறாக்களுக்கு கூட வலிக்கி விடுதுங்க. கியூட். தண்ணி எல்லாம் வச்சிருக்காங்க அங்க பாருங்க. பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்றதுக்குனே தனி பிளேஸ் வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்கே பீச் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க அட் லாஸ்ட். ஸோ ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்கு.
ஸோ நீங்க சுத்தி முடிச்சுட்டு இன்கேஸ் பீச்ல எல்லாம் விளையாண்டு மணல் ஆயிடுச்சுன்னா ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு சூப்பரா கிளம்பி போகலாம். இங்க பாருங்க, இதுதான் மெயின் ஏரியா. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிறனால இந்த ஏரியால நிறைய ரஷ் இருக்கு. பீச் வரைக்குமே கடைகள் இருக்கு நம்ம ஊர் மாதிரியே. இங்க பாருங்க, இங்க ஒரு கஃபே இருக்கு ஃபுட்டுக்கு. ஷேர் ஆட்டோஸ் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உங்களுக்கு நிறைய அவைலபிளா இருக்கும் சிட்டிக்குள்ள எங்க போகணும்னாலும். மக்களே, ஆர்கே பீச் சுத்தி பார்த்தாச்சு. இங்க பாருங்க, ஆர்கே பீச் ஜங்ஷன்ல எவ்வளவு பியூட்டிஃபுல்லான பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு. நிறைய vlogsல இதுதான் காமிப்பாங்க. சோ இது நம்ம பஸ் பே, ஆர்கே பீச் பஸ் ஸ்டாண்ட். சோ சுத்தி பார்த்தாச்சு மக்களே. விசாகப்பட்டினம் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் கிளம்பலாமா ஆர்கே பீச்ல இருந்து? வாவ், இங்கேயும் வந்து நிறைய ஃபுட் வேர்ல்ட் எல்லாம் இருக்கு பாருங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே ஸ்டே பண்றதுக்கும் நிறைய இடங்கள் இருக்கு. ஃபுட்டுக்கு, ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு எல்லாத்துக்குமே செம்ம வைபிங்கான பிளேஸுங்க. கார்ன் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் பின்னாடியே வந்து உங்களுக்கு பீச்சுக்கு போறதுக்கு வழி இருக்குங்க. இங்க பாருங்க, கடற்கன்னி சிலையெல்லாம் வச்சிருக்காங்க. சரி, வெயிட் பண்ணுவோம் ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ் போற பஸ் வர்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா, சாரதா தேவி, விவேகானந்தா டால் எக்ஸிபிஷன், புக் ஷாப் எல்லாம் இருக்குங்க. ஸோ இன்கேஸ் நீங்க ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் பஸ் இங்கேயும் வருங்க. ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருந்து பாக்குற பீச் வியூ பாருங்க. அப்படியே பஸ்ல இருந்து இறங்கி டைரக்டா நீங்க பீச்சுக்குள்ள லேண்ட் ஆயிரலாம். ஏதோ பஸ் வருது, பட் ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ் போகாது போல. இது எவ்வளவு ரஷ் பாத்தீங்களா பஸ்ஸுக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆர்கே பீச்ல இருந்து ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ செம்ம சூப்பரா நம்ம ஆர்கே பீச்சையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சு. 20 rupees டிக்கெட் பிரைஸுங்க. செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு. விசாகப்பட்டினம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட் பாருங்களேன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்கன்னு. இது ஃபுல்லா சென்ட்ரல் பார்க்குங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற சூப்பரான சென்ட்ரல் பார்க்கு. நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல் சிட்டி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விசாகப்பட்டினம் ஆர்கே பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான பீச். நம்ம விசாகப்பட்டினம் சிட்டியோட மெயின் பீச், அதனால சூப்பரா பியூட்டிஃபை பண்ணி வேற லெவல்ல வச்சிருக்காங்க. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஆர்டிசி காம்ப்ளெக்ஸும் ரீச் ஆயிட்டோம். ஸோ செம்ம ஃபுல்ஃபில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Visakhapatnam RTC Complex bus standing. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.